என்ன ப்ரோ சொல்ல வந்திருக்காங்க? அதனால ப்ரோ பாலிடிக்ஸ்லாம் அந்த கனிமூலத்தை நம்ம பாதுகாக்கணும், நம்மளுடைய நிலத்தை விட்டு கொடுத்தனால திருப்பி நம்ம மீட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட எப்படி நிலங்கள் புடுங்கப்பட்டுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா எப்படி புடுங்கப்பட்டுச்சு, யாரை கைக்குள்ள வச்சு அந்த இடத்த புடுங்கினாங்க, எப்படி எப்படி கொடுக்கப்பட்டுச்சுங்கிற விஷயத்த அங்கங்கே அந்த பாலிடிக்ஸ் அவரோட ஜெர்னியில் வரையா சொல்லியிருக்காரு. கொஞ்சம் அட்வான்ஸராக இருந்துச்சு படம். அதே மாதிரி சியான் விக்ரம் எப்பவுமே ஒரு ஆக்டிங் ஸ்கில் அது வந்து எல்லா படத்தையும் கொடுத்துருப்பாரு. இந்த படத்துல அது கொடுத்துருக்காரு. கண்டிப்பா அவர் வந்து நீங்க அவரே ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, ஐ படத்துல விட நான் அதிகமான உழைப்பு கொடுத்துருக்கேன். அப்படி என்ன கொடுத்துட போறாருன்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா கொடுத்துருக்காரு. கண்டிப்பா. எதை உங்களுக்கு ஒரு பிடிச்ச சீன் தான் எதுல சொல்லுவீங்க? பிடிச்ச சீன்னா அந்த வார் சீன் தான். அவருடைய அந்த பழைய இதுக்கு தான் அந்த அவர் தான் தங்கத்தை எடுக்க போவாரு, ஆனா தங்கத்தை பாதுகாக்க வேண்டியது நான் தான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு அட்வென்ச்சரா ஒரு திகில் படமா பேய் படம் மாதிரி கொண்டு போய் ஆனா முடிச்சிருப்பாரு. நல்லா இருக்கும். அதே மாதிரி சீக்வன்ஸ் ஒரு சீக்வன்ஸுக்கு எதிர்பார்க்கிற ஒரு தருணம் இருக்கும், அது ஒண்ணு இருக்கான்னு கேட்குறேன். ஆமா, அதான் அந்த இதுதான் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் அதோடைய இது ட்விஸ்ட். எப்படின்னா எடுக்க வந்தவங்க அதை ஏன் பாதுகாக்க போகணும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போயிருப்பாங்க. யாரு இவங்க அப்படிங்கிற விஷயத்த, அந்த ஏன் அதை பாதுகாக்கணும் அவங்க அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருப்பாங்க ட்விஸ்ட். ஏதோ ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான் ப்ரோ. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம், அவ்வளவுதான். விக்ரம் நடிப்புக்காக பார்க்கலாம், நல்லா நடிச்சிருக்காப்ல. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் தூங்கிட்டேன், நானே ஒன்று தான் தூங்கிட்டேன் ப்ரோ. நானே ஒன்று அவங்க பேசுறதே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ப்ரோ. உள்ள என்னென்னமோ பேசி வச்சிருக்காங்க ப்ரோ. ப்ரோ ஆமா ப்ரோ, நல்ல தொப்பையெல்லாம் போட்டு இதுக்காக எல்லாம் இது பண்ணிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காப்ல. ஆனா படம் ஓகே தான் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளவுதான். படம் நல்லா இல்லையா ப்ரோ? அதான் ப்ரோ, கதை என்னன்னே புரிய மாட்டேங்குது ப்ரோ. ஆக்டிங் மட்டும் தான் ப்ரோ, கதை என்னன்னே புரியல. இப்ப வரைக்கும் வந்து எல்லா படத்துலயும் ஆக்ட் பண்ணிடுவாரு, அது பிரச்சனை இல்ல. ஆனா படம் உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்டா அது ஓகே ப்ரோ. கனெக்டெல்லாம் இல்ல, நடிப்பு கனெக்ட் ஆகுது, ஆனா கதை எனக்கு ஒன்னும் புரியல. வாய்ஸ் அவங்க பேசுற ஸ்லாங் ஒரு மாதிரி பழங்குடி ஸ்லாங், ஒண்ணுமே புரியல. அது அந்த ராவா எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ, நல்லா இருக்கு, அது பார்க்கலாம். ஆனா ஒன் டைம் வாட்சபிள் தான். ஆமா ப்ரோ, ஜெனரேஷன் இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். இந்த ஜெனரேஷனுக்கு செட் ஆகுது. முன்னாடி வந்தா ஓடிருங்க ஏதோ ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் மாடர்ன் ஜெனரேஷனுக்கு ரொம்ப பழைய காலத்தை பத்தி பேசுறது, இந்த வாய்ஸ்லாம் புரிய மாட்டேங்குது ப்ரோ. அத படமே பார்க்க மாட்டேன், இதுக்குதான் ப்ரோ வந்திருக்கேன். அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ ஒரு 6 கொடுப்போம் ப்ரோ. 6 கொடுக்கலாம் ப்ரோ. படம் என்ன நான் சொல்ல வந்திருக்கேன், படம் வந்து தங்கத்தை கைப்பற்றினா அதிகாரம் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துல எப்படி படிப்பு படிச்சா முன்னேற அதிகாரம் நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி அப்போ வந்து தங்கத்தை கைப்பற்றினா நம்மளுக்கு அதிகாரம் கிடைக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். நல்லா ரெண்டு பேரும், அந்த சியான் விக்ரமும் கங்கம்மாவும் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, லாக் இருக்குதா, ஸ்டோரி சொல்லணும்ல, அப்ப லாக் இருக்குதா, சரி லாக்னு சொல்ல முடியாது, அது அப்படி கதையை எடுத்துட்டு போயிருக்காங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து இந்த படம் புரியும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் புரியறது கஷ்டம் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லாங்லாம் நம்மளுக்கு வந்து சரியா கேட்க மாட்டேங்குது. அது அந்த பீரியட் மூவின்றதுனால சரியா கேட்கல. இது எப்படின்னா அவர் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு, சில விஷயங்கள் பேசியிருக்காரு, அது சினிமாவுக்கு கிடைச்ச சுதந்திரமா நான் பாக்குறேன், அவ்வளவுதான். சாங்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. அவ்வளவுதான். அந்த பீரியட் மூவின்னும் போது ஒரு அடித்தட்ட மக்களுடைய சந்தோஷத்தை சொல்ற மாதிரி இருக்கு பாட்டெல்லாம். ரேட்டிங் அது கொடுக்க விரும்பல. படம் சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. 1000ல் ஒருவன் ஃபர்ஸ்ட் எப்படி புரியல அந்த மாதிரி தான் இது வரும். ஆமா, கோலார் சங்கத்துல எப்படி உருவாச்சு அது வந்து பார்க்க அந்த லாஸ்ட் வந்து உள்ள வந்தது. காமெடி கிமெடி எல்லாமே 100% 100 அவரத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்க? என்ன படம் பார்த்துருக்காங்க? படம் தங்கலான் படம் பார்த்துருக்காங்க. என்னடா சொல்ல வந்திருக்காங்க? அதுல வந்து இந்த தங்கத்தை பத்தி, தங்கம் எடுக்கிறத பத்தி அந்த மாரி கருத்தா சொல்லியிருக்காரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த படம் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு புரியாதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சிருக்குண்ணா, நம்ம நாட்டுல வந்து நம்ம தான் எடுக்கணும், வெள்ளைக்காரங்க அந்த மாதிரி வந்த ஆட்கள் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு, அதெல்லாம் தாறுமாறா இருக்குண்ணா, எல்லாமே சூட்டா இருக்கு. போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்ல, நல்லா படம் சூப்பரா இருக்கு. விக்ரம் வேற லெவல்ல பண்ணிருக்காரு, வேற லெவல்ல.
ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பேன்? ரேட்டிங்னா எப்படி? 10க்கு எவ்வளவு கொடுப்பேன்? 10க்கு 9. 9.